குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா பேரிங்கில் ப்ராப்ளம் நம்பர் 5. ஸோ கொஷின் நான் சொல்ல எல்லாருமே என்ன பண்ணிக்கணும், நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க, சரிங்களா? கொஷின் எழுதிக்கோங்க. டிசைன் ஜர்னல் bearing for a centrifugal pump. So the centrifugal pump எல்லாத்துக்குமே வரும், சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. From the following load on the journal. Speed of journal 900 RPM. Diameter of journal 100 number. 1/d 1.6. Type of oil used is SAE 10, for which the absolute viscosity at 55 degrees Celsius is 17 centimeters. RPM temperature 15.5 degrees Celsius. அடுத்து maximum variation 1.5 centimeter around. Calculate the mass of lubricating oil required for application in the rising temperature of oil is limited to 2 degrees Celsius. சரியா? கொஸ்டினை நான் திரும்ப ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க, ரைட்டா? டிசைன் ஏ ஜர்னல் பேரிங் ஃபார் ஏ சென்ட்ரிஃபியூகல் பம்ப். என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஜர்னல் பேரிங் டிசைன் பண்ண சொல்லிட்டாங்க, சரிங்களா? என்னன்னு சொன்னால் இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இது நிறையா எல்லாத்துக்குமே வந்து ஞாபகம். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து எல்லாத்துக்குமே வரும், எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கணும். அந்த சம்மெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? ஃப்ரம் த ஃபாலோயிங் ஜர்னல் பேரிங்கை டிசைன் பண்ணிய ஃபாலோயிங் டேட்டாஸை வச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேரிங் இங்கே பயன்படுத்தணும்னா சென்ட்ரிஃபியூகல் பம்பில் பயன்படுத்தணும், சரியா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னா லோட் ஆன் த ஜர்னல் W. லோட் ஆன் த ஜர்னல் W கொடுத்தாங்க 20 கிலோமீட்டர். இந்த கிலோகிராம் ஃபோர்ஸை மாற்றினா 100 ஆன பிறகுனா நமக்கு கிலோகிராம் ஃபோர்ஸ் கிடச்சிடும், சரியா? ஸ்பீட் ஆஃப் ஜர்னல் N எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 900 RPM. ஸ்பீட் ஆஃப் ஜர்னல் 900 RPM. அடுத்து டயமீட்டர் ஆஃப் ஜர்னல் D, சரிங்களா? டயமீட்டர் ஜர்னல் D கொடுத்துருக்காங்க 100 mm. LBD ரேஷியோ 1.6. எப்பவுமே 1 2 எடுக்கிறோம்னாங்க நம்ம 1.6 இருக்கும், 2 இருக்கும். இதுட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க 1.6. டைப் ஆஃப் ஆயில் யூஸ், என்ன டைப் ஆஃப் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ACAE 10. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ACAE 40 யூஸ் பண்ணோம். இதோட அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளமில் ACAE 10, for which the absolute viscosity at temperature 55 degrees centigrade. 55 degree ஆயிலோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. absolute viscosity Z கொடுத்துருக்காங்க. absolute viscosity சரிங்களா? Z
17 centipoise சரிங்களா 17 centipoise கொடுத்துட்டாங்க சரியா அடுத்து ambient temperature 15.5 degree temperature TA கொடுத்துட்டாங்க maximum varying pressure PV சரிங்களா இதுதான் maximum varying pressure இதுதான் டினோட் பண்ணுவாங்க சரிங்களா so 1.5 meter per mm square calculate the mass of oil reading rotate for artificial cooling artificial தான் இருக்கும் கூல் பண்ண போறேன் ஏன்னா ஆக்சிஜன் வந்து அதிகமா இருக்கும் so rising temperature delta T னா கொடுத்துட்டாங்க 10 degree centigrade வாங்க given data எடுத்துடலாம் so given data எடுத்துங்க சரியா given data கொடுத்திருக்கிற ரேட்ல நம்ம என்ன பண்ணுவோம் டேட்டா செட் எழுத போறோம் சரிங்களா so load W equal to 20 kilometer kilogram force அடுத்து n speed 900 rpm அடுத்து diameter d equal to 100 mm 100 divided by 10 equal to 10 centimeter அடுத்து LBD 1.6 அப்போ லென்த் தெரியும் நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த diameter தெரியும் லென்த் தெரியும் அப்போ அப்படியே சால்வ் பண்ணிடலாம் L equal to 1.6 D equal to 1.6 into 10 equal to 16 centimeter லென்த் இங்கே கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க ஆயிலோட கிரேட் SAE 10 ரைட்டா Z ஓட மதிப்பு 17 centipoise அத மாத்தறோம் அவசியம் இல்ல சரிங்களா அடுத்து டெம்பரேச்சர் ஆஃப் ஆயில் சரிங்களா T0 கொடுத்தாங்க ஆயில் டெம்பரேச்சர் T0 equal to 15.5 degree centigrade sorry ambient temperature இங்க கொடுத்திருக்க oil temperature 55 degree centigrade 55 degree centigrade இங்க கொடுத்திருக்க oil ஓட temperature கொடுத்திருக்க இது ambient temperature அப்போ TA ambient temperature TA 15.5 degree centigrade next maximum varying pressure P max எவ்வளவு 1.5 Newton per mm square மாத்தனா 1.5 into 10 15 kgf per centimeter square P max so Newton ல இருக்குன்னா kilogram per centimeter square க்கு மாத்திக்கலாம் அடுத்து rising temperature rising temperature delta T naught வந்து 10 degree centigrade so கொடுத்திருக்க டேட்டா சமச்சு given data எடுத்து எழுதிட்டோம் ரைட்டா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு ஜெனரல் பீயிங் டிசைன் பண்ணுங்க இதுக்கு சர்க்கிள் ஃபார்முலா பயன்படுத்தணும் அப்போ to find design a journal bearing design a journal bearing okay next solution okay கொடுத்திருக்க டேட்டாஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட்டோம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜர்னல் தியரிங் தான் டிசைன் பண்ண சொல்லிட்டாங்க சரிங்களா சொல்யூஷன் போட்டாச்சு ஓகேவா ஸோ இனி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய வேண்டியதா அந்த ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி டேட்டாஸ் எடுத்து போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பீரிங் ப்ரெஷர் P equal to W by L into D அப்போ W தெரியும் 2000 length 16 diameter 10 ஸோ எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடிய மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோன்னு பாருங்கள் 12.5 கிலோகிராம் ஃபோர்ஸ் ப்ளஸ் சென்டிமீட்டர் கால்குலேட்டரில் இதை போட்டு டிவைடட் பண்ணி ப்ராக்கெட் போட்டு இதை போட்டிங்கன்னா ஆன்சர் தப்புதாகவே கிடைக்கும்
இல்லாட்டி வேறு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். கம்ப்யூட்டரில் தொடர்ச்சியாக எல்லா சிம்பிளும் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாகும். சரிங்களா? அப்போ பேரிங் ப்ரெஷர் P பொறுத்து 12.5 கிலோகிராம் per சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த மதிப்பு கணக்கில் கொடுத்த 15ஓட கம்மியாக தான் வந்து இந்த பேரிங் ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிச்ச பேரிங் ப்ரெஷர் வந்து அவங்க கொடுத்த அசம்ஷனை விட கம்மியாக தான் வரும். அப்போது நம்ம பேரிங் வந்து சேஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் லெஸ் தென் P max equal to T kg per centimeter square. Okay, so bearing is safe. So bearing is safe. எடுத்து எழுதிடுங்க, எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ bearing safe எடுத்து என்ன பண்ணுங்க மென்ஷன் பண்ணிக்கிறோங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2 velocity. ஸ்டெப் நம்பர் 2 velocity. ஃபார்முலா தெரியும், /dn/100. இங்க வந்து ஃபார்முலா இந்த ஃபார்முலா மட்டும் மாறிடும். /dn/100. y-ஓட மதிப்பு உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர்ல போடலாம். diameter 10, n 900 divided by 100. ஸோ எல்லாத்தையும் கால்குலேட்டரில் பொறுமையாக போடுங்க. இதெல்லாம் ஒரு ப்ராக்கெட்டு டிவைட் சிம்பல் போட்டு இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பு இல்லாமல் கிடைக்கும். கால்குலேட்டரில் போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு பார்த்தீங்கன்னா 282.74 மீட்டர் பர் மினிட். கால்குலேட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு பார்த்தீங்கன்னா வேல்யூ 282.74 மீட்டர் பர் மினிட். வெலாசிட்டியோட மதிப்பு கிடைச்சிருச்சு. எல்லாம் எப்பயுமே என்ன பண்ணணும், முக்கியமான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காட்டணும். முக்கியமான ஆன்சர் எல்லாத்தையுமே பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காட்டணும், மறந்துடாது. சரியா? யூனிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே யூனிட்டு கண்டிப்பாக போடணும். சரிங்களா? யூனிட்டு கண்டிப்பாக எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் நம்பர் 3 நியூ. சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் நியூ கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா 33.25 divided by 10 power 10 into ZL by P into D by C plus K. ஓகேவா? ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 33.25 divided by 10 power 10 into ZL by P into D by C. சரிங்களா? இதில் Z தெரியும், M தெரியும், bearing pressure தெரியும், diameter தெரியும். ஓகேங்களா? Cயும் Kயும் தெரியாது. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அசியூம் பண்ணிக்கணும். சரிங்களா? Cயும் Dயும் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தோம்னா அசியூம் பண்ணிக்கணும். சரிங்களா? Take K equal to 0.002. Assume C by D equal to 0.001. Therefore, C equal to 0.001 into D. 0.001 into 10. C equal to 0.01 centimeter. ஸோ நமக்கு எல்லா டேட்டாஸும் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நேரடியாக கால்குலேட்டர்லேயே நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். சரியா? 30 ஈக்குவல் டு முடியுமா 33 சரி மியூ ஈக்குவல் டு 33.25 டிவைட் பை 10 பவர் 10 இன்ட்டு இசட்டோட மதிப்பு 70 இன்ட்டு என்னோட மதிப்பு சரிங்களா ஸ்பீடு 900 சரிங்களா டிவைட் பை பியரிங் ப்ரெஷர் வந்து நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சே போடணும் கால்குலேட் பண்ண பியரிங் ப்ரெஷரை போடணும் 12.5 இன்ட்டு டயமீட்டர் வந்து 10 சியோட மதிப்பு 0.01
எல்லாமே பெருக்கல். இது மட்டும்தான் என்னது அடிஷன். இது எல்லாமே நமக்கு என்னது பெருக்கல் தான். இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன். இது மட்டும் என்ன பண்ணணும், அடிஷன்ஸாக கடைசியாக பண்ணணும். ஸோ இப்போ கால்குலேட்டர் நீங்கள் எப்படி பண்ணலாம்னா, இந்த மேலே இருக்க எல்லாத்தையுமே ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும். ரைட்டா? அடுத்து டிவைட் சிம்பிள் போட்டுக்கணும். போட்டு முடிச்சோடனே மறுபடியும் ப்ராக்கெட் போடணும். அப்போ 10 பவர் 10 இன்ட்டு 12.5 இன்ட்டு 0.01. இப்படி போட்டு ஆன்சர் சிம்பிளை பண்ணிங்கன்னா ஒரு மதிப்பு கிடைக்கும். ப்ளஸ் போட்டு ஆன்சரோட ப்ளஸ் 0.002 ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா சிம்பிளிஃபை பண்ணி போட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஆன்சர் தப்புலாம் வரும். இன்னொன்று ஈஸியஸ்ட் மெத்தட் மட்டும்தான், மேலே இருக்கிறது எல்லாமே மல்டிப்ளிகேஷன். ஸோ ஒரே ப்ராக்கெட்டில் போட்டு டிவைட் பண்ணி டிவைட் சிம்பிள் போட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, அது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு. அப்போ இது ரெண்டையும் நம்ம கால்குலேட்டர் பண்ணும்போது ஒரு மதிப்பு கிடைக்கும். உதாரணத்துக்கு 0.0912 இப்படி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ 0.0914 ரைட்டுங்களா? இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது. அதனால் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையுமே கால்குலேட்டரில் ஒரே ஸ்டெப்பில் போட்டிங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய மியூவோட மதிப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மியூ வந்து எப்பவுமே மைனஸில் தான் இருக்கும். 0.00606 மியூ. மியூவோட மதிப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? அவங்க புக்கில் நீங்கள் பார்த்தீங்க இந்த சம்மா அப்படின்னு சொல்லி போதுன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கால்குலேட்டரில் இஎன்ஜின்னு சொல்லியிருக்காங்க. கால்குலேட்டரில் இஎன்ஜின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அமுக்குனீங்கன்னா மியூவோட மதிப்பு இப்படி கிடைக்கும். 6.06 into 10 power -3. இந்த மாதிரி ஆன்சரு உங்களுக்கு சில நேரம் கிடைக்கும். சரிங்களா? இஎன்ஜிங்கிற சிம்பிள் அனுப்பிங்கன்னா ஒன்றும் இல்லை, இதுலேருந்து 3 புள்ளி தள்ளி வந்துருக்கு. மைனஸ்னால் இங்கே வரும், டிவர்ஸ் தான் 1 2 3. பாசிட்டிவ் வந்து இது போயிருக்கு, அவ்வளோதான் விஷயம். சரியா? ஸோ மியோட மதிப்பு எப்பயுமே புள்ளியில் தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ பொறுமையாக கால்குலேட்டரில் போடுங்க, இந்த ஸ்டெப்பை மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. ரைட்டா? மியூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹச்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டெப் நம்பர் 4. ஹச்ஜி வந்து மியூ WV. மியூ வந்து 0.00606 into W 2000 into V 282.74. ஸோ கால்குலேட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய மதிப்பு பார்த்தீங்கன்னா 3432.35 kilogram force meter per minute. HG எவ்வளோ மதிப்பு? ஸோ HGயோட மதிப்பு கிடச்சிச்சு. ஃபார்முலா மியூ WV போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு 3432.35 kgf மீட்டர் பர் மினிட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹச்டி. ஸ்டெப் நம்பர் 5 ஹச்டி. ஃபார்முலா டெல்டா T plus 18 whole square divided by K. இங்கே வந்து L into T. ஸோ இதில் வந்து லென்த்து டயமீட்டர் மட்டும் தான் தெரியும், கேவோட மதிப்பு தெரியாது, டெல்டா டிக்கு தெரியாது. டெல்டா டிக்கு ஃபார்முலா இருக்குது, பட் கே வந்து நம்ம என்ன பண்ணணும், அசியூம் பண்ணால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? அப்போது டெல்டா டி ஈக்குவல் டு T0 minus TA divided by 2. ஸோ T0 இருக்குது, TA-வும் கணக்கு வந்துருக்காங்க. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 55 minus 15.5 divided by 2. Therefore, delta T equal to 19.7.
கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு 19.75. கால்குலேட்டர் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ T0ங்கிறது ஆயில் டெம்பரேச்சர், சரிங்களா? ஆயில் டெம்பரேச்சரு 55 TA ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 15.5, சரியா? ரெண்டாவது டிவைட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியதான் டெல்டா டி. இப்போ வந்து எல்லும் தெரியும், டியும் தெரியும், கே மட்டும் தெரியாது. ஸோ கே வந்து என்ன பண்ணுறோம்னா அசியூம் பண்ணிக்கிறோம். இது ஒரு டேட்டா புக்கில் இருக்கும். அசியூம் கே ஈக்குவல் டு 437 ஃபார் ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன். Therefore, HD equal to 19.75 plus 18 whole square into 10 into 16. எல்லா டேட்டாஸும் போட்டாச்சு. போட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டு நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா HDயோட வந்து 521.76 kilogram per meter. So HDயோட வந்து 521.76 kilogram force meter per minute. சரிங்களா? HDல எல்லா மதிப்பும் போடணும். கால்குலேட்டர்ல மொத்தமே போடுறேன். ரெண்டு ப்ளஸ் சிம்பிள். ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 10 16 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவிஷன் சிம்பிள் போட்டு 437 போடுங்க. ஒரே நேரத்தில் கால்குலேட்டர் கடற்கடன்னு எல்லாத்தையும் போட்டிங்கன்னா எல்லாமே என்ன தப்பாக வரும் ஆன்சர். ஸோ ஆன்சரை தான் மெயின், சரிங்களா? ஸோ ஹெச்டி ஹீட் ஜென்ரேட்டர் அதிகம், ஹீட் டிசிபேட்டட் தெரப்பி கம்மி. ஸோ ஆர்டிஃபிஷியல் கூலிங் கண்டிப்பான தேவை அப்படிங்கிறனால திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் கூலிங்க்கு போகிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் கூலிங் நார்மலாக என்ன ஸ்டெப் நம்பர் 6 WC equal to HG minus HG into 100 divided by C dash into delta T naught. So WC சரிங்களா? கூலண்ட் ஆயிலோட வெயிட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். கூலண்ட் ஆயிலோட வெயிட் ஃபார்முலா HG minus HD into 100 divided by C dash into delta T naught. சரிங்களா? delta T naught போட்டாச்சு. ஓகேவா? இதில் வந்து HG தெரியும், HD தெரியும், delta T nauட்டும் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத ஒரே விஷயம் என்னன்னா C dash. சரிங்களா? அப்போ C dash என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசியூம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நமக்கு சொன்ன மாதிரி தான் C dash equal to assume C dash equal to 17 சரிங்களா? ESG 7.34. ஸோ இப்போ எல்லா டேட்டாஸையும் டபிள்யூல சியில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். WC HG கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? 3432 35 minus HG HD 521.76 ரெண்டையும் 2 மல்டிப்ளை பண்ணுங்க. டிவைடட் பை சீனஸ் 17 20 into டெல்டா T naught கணக்கில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ப்ராப்ளமில் கொடுத்துட்டாங்க. ஸோ 10 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு therefore WC equal to 1.702 kilogram force per minute. ஸோ WC கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? WC நமக்கு கிடைச்சிருச்சு. ரைட்டா? ரேட் ஆஃப் கூலிங் தாண்டி நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் தப்பு முடிஞ்சு. புரியுதா? ஸோ திரும்பவும் நான் சம் சொல்கிறேன். உங்களுக்கு நோட்டில் நடத்துனதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. புக்கிலே டேரெக்டாக சொல்லும்போது இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க, ஒரு ஜெனரல் டிசைன் பண்ணுங்க, எதுக்குன்னா பயன்படுத்த சர்டிஃபிகேட் போட்டு பயன்படுத்தி அதோட டீடைல்ஸ் எல்லாமே டேரெக்டாக இங்கே கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லோடு கொடுத்துட்டாங்க W 20 கிலோமீட்டர், ஸ்பீடு எண்ணு கொடுத்துட்டாங்க 900 RPM, டயமீட்டர் ஆஃப் ஜேர்னல் D கொடுத்துட்டாங்க, LBD ரேஷியோ 1.6 கொடுத்துட்டாங்க, டைப் ஆஃப் பாயிண்ட் SI 10 சொல்லிட்டாங்க, அப்சல்யூட் விஸ்காசிட்டி சரிங்களா? அப்சல்யூட் விஸ்காசிட்டி 55 டிகிரி. அப்போ ஆயிலோட டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க 55.
அப்சல்யூட் விஸ்காசிட்டி வந்து 17 சென்டிபாய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் சரிங்களா, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எதுனாலும் சொல்லலாம் TA 15.5 கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் வேரிங் ப்ரெஷர் P மேக்ஸிமம் சொல்லுவோம், கம்பேர் பண்ணுறது தான் யூஸ் ஆகும் 1.5 Nm/m². அடுத்து கால்குலேட் மாஸ் ஆஃப் இன்க்ரீடிங் எவ்வளோ இன்க்ரீடிங் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது ரைசிங் டெம்பரேச்சர் எவ்வளோ பார்த்தோம்னா 10 டிகிரி 10 டிகிரிக்கு அது வெப்பம் கூடுது ஹீட் கூடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிவன் டேட்டா இதில் இருக்கிறத அப்படியே தூக்கி என்ன பண்ணுறோம், சிம்பிள் மட்டும் போட்டு ரொட்டேஷன் மட்டும் போட்டு அது என்னென்னு சொல்லி போட்டோம்னா அதுதான் கிவன் டேட்டா. அப்போ W வந்து கிலோமீட்டர் லோடு வந்து கிலோமீட்டர் இருக்கிறதுனால அதை நியூட்டன் இது கேஜிஎஃப்க்கு மாற்றும்போது 100ஆல் பெருக்கும், கிலோகிராம் ஃபோர்ஸ்க்கு மாற்றுறதுக்கு 100ஆல் பெருக்கும்போது சரிங்களா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு பார்த்தீங்கன்னா 2000 கிலோகிராம் ஃபோர்ஸ். அடுத்து என்ன 900 RPM, அது எந்த சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. டயமீட்டர் 100 mm இருக்குது, அது சென்டிமீட்டருக்கு மாற்றணும். அப்போ 10ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைச்சிடும். அடுத்து LPD வந்து 1.6 அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டயமீட்டர் நமக்கு தெரியும். ஸோ D and JC ஓகேங்களா, கொஞ்சம் போன பிறகு மல்டிப்ளிகேஷனில் மாறிடுச்சு. அப்போ L = 1.6 × D. ஸோ டயமீட்டர் நமக்கு தெரியும் 10, 2 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய மதிப்பு 16 சென்டிமீட்டர். அடுத்து என்ன டைப் ஆஃப் ஆயில் எழுதியாச்சு, இசட் அப்சல்யூட் விஸ்காசிட்டி எழுதியாச்சு. ஸோ டேட்டா சென்டிமீட்டர் இருக்கிறனால நம்ம எந்த சேஞ்சும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ஆயில் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க T0. அடுத்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் TA கொடுத்துருக்காங்க சரிங்களா. வேரிங் ப்ரெஷர் மேக்ஸிமம் வந்து 1.5 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஆவது இருக்கிறவங்க அது கிடைக்கக்கூடிய வேரிங் ப்ரெஷர் மேக்ஸிமம் வேல்யூ யூனிட் வந்து கிலோகிராம் ஃபோர்ஸ் per cm². நியூட்டனை வந்து கிலோகிராம் ஃபோர்ஸ் per cm² மாற்றுறதுக்கு 10ஆவது இருக்கிறவங்கள என்ன DC கிலோகிராம். ரைசிங் டெம்பரேச்சர் லாஸ்ட் டேட்டா டெல்டா T0 10 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க. டு ஃபைண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். டிசைன் ஜேர்னல் ரீடிங் சொல்யூஷன் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஃபார்முலாவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸ்டெப் 1 எப்படி பேரிங் ப்ரெஷர் P = லோட் பை இன்டு டயாமீட்டர். லோடு தெரியும் 2000, லென்த் 16, டயாமீட்டர் 10. ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராக்கெட்டில் போட்டுருங்க, டிவைட் சிம்பிள் போட்டு இது ஒரு ப்ராக்கெட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு பேரிங் ப்ரெஷர். ஸோ பேரிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 12.5 கிலோகிராம் ஃபோர்ஸ் per cm² கிடைக்குது சரியா. நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் கொடுத்துருக்கிற பேரிங் ப்ரெஷரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட வேல்யூ கம்மியாக தான் வரும் ஓகேங்களா. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட வேல்யூ ரொம்ப கம்மியாக வருது அப்படிங்கிறப்போ நம்ம பேரிங் வந்து சேஃப். சப்போஸ் இந்த வேல்யூ ஜாஸ்தியாக வருது அப்படின்னா நம்ம பேரிங் வந்து நாட் சேஃப் ஓகேங்களா. சப்போஸ் இந்த வேல்யூ அதிகமாச்சுன்னா நம்மளோட பேரிங்கோட மதிப்புக்கு பேரிங்கோட ப்ரெஷரோட அதிகம் வேல்யூ வந்துச்சுன்னா நாட் சேஃப்னு மென்ஷன் பண்ணி. ஸ்டெப் நம்பர் 2 V = /dn/100 சரிங்களா. வெலாசிட்டி தான் V, ஃபார்முலா கொடுத்தாச்சு. பை இன்ட்டு டயாமீட்டர் 10, n வந்து 900 எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெலாசிட்டி 282.74 m/min 282.74 m/min. ஸோ இதெல்லாம் ப்ராக்கெட் போட்டு டிவைட் சிம்பிள் போட்டு 100 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். யூனிட் ரொம்ப முக்கியம், மீட்டர்/மினிட். இது கிலோகிராம் ஃபோர்ஸ் per cm². ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது ஸ்டெப்பு நியூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா 33.24 / 1010 × Zn/P × d/c + k சரிங்களா. ஸோ எல்லா டேட்டாஸி இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.314 31 இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. இதில் எல்லா டேட்டாஸும் நமக்கு தெரியும். இசட்டோட மதிப்பு தெரியும், என்னோட மதிப்பு தெரியும், தெரியும், பேரிங் ப்ரெஷர் தெரியும், சியும் கேவும் மட்டும் தெரியாது. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம்னா அச்சீவ் பண்ணிக்கலாம். அப்போ கேவோட மதிப்பு 0.02 எடுத்துக்கோங்க. அடுத்து அசியூம் C/D = 0.001 அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ சி மட்டும் நமக்கு தேவை இருக்கும். டயாமீட்டர் ரெண்டு போகும்போது டிவிஷன் லெவலில் ரெண்டு போகும்போது மல்டிப்ளை ஆகிடும். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு பார்த்தீங்கன்னா 0.01 சென்டிமீட்டர். சியோட மதிப்பு 0.01 சென்டிமீட்டர் கிடைச்சிருச்சு. எல்லா டேட்டாஸையும் எடுத்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 0.00606. இதிலேயே கால்குலேட்டரில் ENGன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி ENG சிம்பிள் அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும் சரிங்களா. டெசிமலில் இல்லாமல் என்ன பண்ணுங்க நமக்கு இந்த மாதிரி காட்டும் 10⁻³ ஏன்னா ரிவர்ஸில் போகிறதுனால அது என்ன 10⁻³ வரும்.
சரிங்களா? ஸோ கால்குலேட்டர் பண்ணும்போது இது எல்லாத்தையும் ஒரே செட்டப்லாம் போட்டுருங்க. ப்ராக்கெட் போட்டு 33.25 இன்ட்டு 17 இன்ட்டு 900 இன்ட்டு 10 டிவைடட் சிம்பிள் போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டிவைடட் சிம்பிள் போட்டு மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் போட்டு 10 இன்ட்டு 12.5 இன்ட்டு 0.01 அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஆன்சர் கொடுத்தீங்க, ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் நம்மளுக்கு தப்பு இல்லாமல் வரும். ப்ளஸ் இந்த வேல்யூவும் ப்ளஸ் பண்ணணும். பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டு கிடைக்கும். சரிங்களா? ப்ளஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இஎன்ஜி போட்டுன்னா இந்த மாதிரி வரும், நார்மலாக இப்படி வரும். ரைட்டா? ஸ்டெப் நம்பர் 4 ஹச்ஜி ஃபார்முலா மியூ டபிள்யூ வி. சரிங்களா? மியூ தெரியும், டபிள்யூ தெரியும், விஏ தெரியும், எல்லாத்தையும் போட்டு கவர்லாம் செஞ்சு பார்த்தோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய வந்து 3432.35 kilogram force per kilogram force meter per minute, kilogram force meter per minute. HD heat dissipator கண்டுபிடிக்கணும். heat generated பண்ணியாச்சு. அடுத்து heat dissipator வெளியில இருக்குது. ஃபார்முலா delta T plus 18 whole square into L into D divided by K. அப்போ நமக்கு இதுல லென்த்தும் தெரியும், டயமீட்டரும் தெரியும், K மட்டும் தான் தெரியாது. ஸோ K வந்து என்ன பண்ணோம்னா அசீவ் பண்ணிக்கிறோம். 437 ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுவுமே பேஜ் நம்பர் 7.31ல 3.2லையோ இருக்குது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ டெல்டா டி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெல்டா டி ஃபார்முலா வந்து T0 மைனஸ் TA ஆயில் டெம்பரேச்சர் மைனஸ் ஆர்பி டெம்பரேச்சர் டிவைட் பை 2 15 மைனஸ் 15.5 டிவைட் பை 2 போட்டோம்னா டெல்டா டி. சரிங்களா? டெல்டா டி நமக்கு கிடைச்சிடும். அடுத்து கேவோட மதிப்பை அசீவ் பண்ணிக்கோங்க ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நான் வழக்கம் போல் எல்லா டேட்டா சேர்த்து போட்டு சால்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய மதிப்பு 521.76. கால்குலேட்டரில் கரெக்டாக ஆப்ரேட் பண்ணணும். 521.76 521.76 கிலோகிராம் ஃபோர்ஸ் மீட்டர் பர் மினிட். ஓகேவா? ஸோ ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்குலேட்டர் கரெக்டாக ஆப்ரேட் பண்ணிங்க. இங்கே ஸ்கொயர் இருக்குது, நீ என்ன பண்ண சொன்னால் ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்து மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அப்படி போட்டோன்னா ஆன்சர் நமக்கு தப்பாக தான் வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வர மதிப்போட 16 மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட்டாக 437 டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 521.76. லாஸ்ட்டு WC. சரிங்களா? WC வெயிட் ஆஃப் ஆயில். சரிங்களா? வெயிட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஆயில் ரெக்வயர்டு ஃபார்முலா HG minus HD into 100 divided by C dash into delta T0. இதில் HGயோட மதிப்பு தெரியும், HG தெரியும், delta T0 கணக்கில் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா C dash மட்டும்தான் இருக்கணும். C dash டேட்டா புக்கில் 7.34 இருக்கும், 17,100 அப்படின்னு இருக்கும். அதை என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லா டேட்டாஸையும் இந்த வெயிட் ஆஃப் ஆயிலில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணிது பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு அதனால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு திரும்ப வேலையாக டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 1.702 கிலோகிராம் ஃபோர்ஸ் பர் மினிட். அப்போது வெயிட் எவ்வளோ ஆயில் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 1.702 kg ஃபேட் பர் மினிட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒரு டவுட் வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எப்போனாலும் கேட்கலாம். மேக்ஸிமம் எல்லோரும் வீடியோ ஜஸ்ட் பார்க்க தான் செய்வீங்க. அதில் இருக்க டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டீங்க. ஏன்னா புக்கு பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ 16லேருந்து காலேஜ் திறக்கணும்னு நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கோம். தந்தால் தான் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கும். இல்லாட்டி இப்போ போகிற ஏதாவது ஒரு வேலையில் இடுபடியாக தான் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே எக்ஸாமாக அட்டன் பண்ணி இன்னும் நிறைய பேர் மார்க் கையெழுத்து வாங்காமல் இருக்கீங்க. கொஞ்சம் சீக்கிரமாக பேப்பரை சப்மிட் பண்ணி மார்க் கையெழுத்து வாங்க. நாளைக்கு ஈயோட முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து நமக்கு திங்கக்கிழமை தான். திங்கக்கிழமை வந்து ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பித்தா எதுவுமே டெஸ்ட் பேப்பரும் அசைன்மெண்ட் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டாஃப்ட்டையும் அசைன்மெண்ட் வாங்கிடுங்க. ப்ளஸ் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு செமினாரை வாங்கி சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.